மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸில் வந்து பிஓகே சீரியஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, அதில் ஒரு 2 ஹெட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். எண்ணியலும் சுருக்கு டாபிக் சிம்பிளிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் மீச்சிமா மற்றும் மீப்போவா இதில் ப்ரீவியஸ் இயரில் நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எந்த டிஎன்பிசி எக்ஸாமை எடுத்துக்கிட்டாலும் இதில் இருந்து கொஸ்டின்ஸ் இல்லாமல் நம்ம கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ரொம்ப முக்கியமான டாபிக்கு. ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், என்ன சொல்கிறாங்க, இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது வேற ஒன்றும் இல்லை. இப்போ 108க்கும் 234க்கும் ஹெச்சிஎஃப் பார்க்குறேன். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆன்சர் வருமா? கரெக்டாக அந்த ஆன்சரை எந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம் அப்படின்னா 23x - 51 இந்த ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் என்ன வருதுன்னு பாருங்கள். 108 234 ரெண்டாம் ஏற்பாடு போட்டால் என்ன வரும்? 5 4 இங்கே 1 1 மிச்சம் ஒரு 1 7ன்னு வரும். சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் டிவைட் ஆகுமான்னு பாருங்களேன். என்ன வாய்ப்பாடு போடலாம்? 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 4 3 3 மிச்சம் ஒரு 2 8 3 24 இங்கே 3 3 9 மிச்சம் ஒரு 2 27னா 9 3 27. அடுத்து திருப்பி 3ஆம் வாய்ப்பாடு போட்டிங்கன்னா 6 3 18 13 வரும். இதுக்கப்புறம் பொதுவாக இது ரெண்டையும் எந்த நம்பருமே வகுக்காது. அப்போ என்னோட ஹெச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா 2 × 3 × 3 3 9 9 2 18. சரிங்களா, அப்போ இந்த 18 தான் நம்ம எந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம் அப்படின்னா 23x - 51. சரிங்களா, இப்போ இந்த -51 அந்த பக்கம் போகட்டும். போட்டால் என்ன வரும்? 23x = 18 + 51 ஆன்சர் வந்து 69ன்னு வரும். அப்போ 23x = 59 69 x வந்து என்ன வரும் அப்படின்னா 3ன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, வேறு ஒன்றுமே இல்லை. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது ஹெச்சிஎஃப் பாருங்கள். ஹெச்சிஎஃப் = இதுன்னு நமக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். சரிங்களா, இந்த மாடல் சம் நமக்கு ரிப்பீட்டடாக கொஞ்சம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். எல்சிஎம் ஆஃப் A, B, C இஸ் A. அதாவது ABC இதுக்கு நீங்கள் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நம்பரை அப்படியே வச்சுக்கிறாங்க. செகண்ட் நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, தேர்டு நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது எல்சிஎம் பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு நம்பர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதில் எது கரெக்டு அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த 3 நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, எல்சிஎம் எப்போவுமே கொடுத்துருக்கிற நம்பரில் பெரிய நம்பரை விட பெருசாக தான் இருக்கும் அல்லது அந்த நம்பராக இருக்கும். சரிங்களா, ஸோ 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா அந்த 3 நம்பரில் எது பெரிய நம்பரோ அது வரலாம் அல்லது அதோட பெருசாக தான் நமக்கு வரும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இதில் பாருங்களேன், 10 5 2 இதில் எது பெருசு? 10 தான் நமக்கு பெருசு. கரெக்டாக, அப்போ என்னோட எல்சிஎம் வந்து ஒன்று 10 வரலாம் அல்லது 10ஓட மேலே வரலாம். சரிங்களா, இப்போ 5 வந்து 10 டிவைட் பண்ணுமா? பண்ணும். 2 10. 2 வந்து 10 டிவைட் பண்ணுமா? பண்ணும். எத்தனை அப்படின்னா 2 10. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 10ன்னு வரும். சரிங்களா, ஆனால் செக் பண்ணி பாருங்களேன். 5ஆம் வாய்ப்பாடு போட்டால் 2 10 4 5 5 மிச்சம் 2. 2ஆம் வாய்ப்பாடு போட்டால் 1 1 1 அப்போ 2 10ன்னு வரும். சரிங்களா, இப்போ இதில் எது பெரிய நம்பரு? 50. அப்போ எல்சிஎம் எப்படி இருக்கும்? 1 50 இருக்கலாம் அல்லது 50ஓட பெருசாக இருக்கலாம். இப்போ இதை டிவைட் பண்ணுதா? பண்ணும். இதை டிவைட் பண்ணுமா? பண்ணும். அப்போ எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 50ன்னு வரும். சரிங்களா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரிமைனிங் உள்ள 2 நம்பரு அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பெரிய நம்பர் தான் எனக்கு எல்சிஎமாக வரும். சரிங்களா, இப்போ இதை பாருங்களேன்,
இருக்கிறதுல எது பெரிய நம்பர்? 5 தான் நமக்கு பெரிய நம்பர் சரிங்களா. அப்போ 1 5 வரலாம் அல்லது 5ஓட பெருசா வரலாம். இப்போ இதை டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்சு தான் ஆகணும். 5 2 3 எல்லாமே வேற வேற நம்பர். அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கிறது தான் எனக்கு எல்சிஎம்மா வரும் சரிங்களா. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். சம்மு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆப்ஷனுக்கு போகலாம். ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? 40 20 10. இப்போ இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பரு 40 சரிங்களா. அப்போ சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பரை டிவைட் பண்ணதா பண்ணுது. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து 40ன்னு வரும். ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு சரியா போயிடுச்சு கரெக்டா. இப்போ ரெண்டாவது கேஸ் வாங்க. ரெண்டாவது கேஸ் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் உள்ளதை நம்ம அப்படியே வச்சுக்கணும். ரெண்டாவது உள்ளதை என்ன பண்ணணும் அப்படின்னா 3ஆல பெருக்கணும். அப்போ 60, அதுக்கப்புறம் 20. ஓகேவா. என்ன சொல்லியிருக்கேன்? 3 நம்பர் கொடுத்தாங்களோ பெரிய நம்பராக வரலாம் அல்லது பெரிய நம்பரோட பெருசாக போகலாம். அப்போ நமக்கு திருப்பி 40 வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது கரெக்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் தான் நமக்கு எல்சிஎம்மாக வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு வராது. அடுத்தது இதுவும் அதே தான். இதே நம்பர் தான் இடத்த மாற்றி கொடுத்துருக்காங்க. திருப்பி வர செக் பண்ணிக்கலாம். இதை டிவைட் பண்ணும், இது டிவைட் பண்ணும். அப்போ எல்சிஎம் வந்து 40. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரெண்டாவது கண்டிஷன் 40, இதை 3ஆல பெருக்கினா என்ன வரும்? 30. இதை 2ஆல பெருக்கினா என்ன வரும்? 40 சரிங்களா. அப்போ இது டிவைட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும். கண்டுபிடிக்கும் போது 40 விட அதிகமாக தான் கண்டிப்பாக போகும் சரிங்களா. அப்போ பி ஆப்ஷன் நமக்கு வராது. அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க. இதில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 60 தான் நமக்கு பெருசு கரெக்டா. இதை டிவைட் பண்ணும், இதுவும் இதை டிவைட் பண்ணும். அப்போ எல்சிஎம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் கரெக்டாக வருது. அடுத்து ரெண்டாவது செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது அப்படியே இருக்கும். இதை எதையால பெருக்கணும்? 3ஆல பெருக்கணும். அப்போ 90. அடுத்து இதை 2ஆல பெருக்கணும் 40. எல்சிஎம் என்ன சொல்லியிருக்கோம்? பெரிய நம்பர் வரலாம் அல்லது பெரிய நம்பரோட பெருசாக போகலாம். அப்போ இங்கே பெரிய நம்பர்னு பார்த்தா 90, 60 வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ சி ஆப்ஷன் வராது. டி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது எனக்கு 60 வந்துடும் சரிங்களா. ரெண்டாவது செக் பண்ணுவோமே 60. இதை 3ஆல பெருக்குனா 60, இதை 2ஆல பெருக்குனா 60. எல்லாமே எனக்கு 60ன்னு வந்துருச்சு கரெக்டா. அப்போ எல்சிஎம் நமக்கு என்ன தான் வரும்? 60 தான் வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் தான் வருது கரெக்டாக வருதா. அப்போ டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கேட்டிருந்தாங்க. இந்த சம் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வேகமாக செய்யலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம போட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு டைம் எடுக்கும் சரிங்களா. அதனால இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பாயிண்ட் கணக்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சம் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க? இதோட ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. இதுக்கு நம்பர் போட்டு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரிஜினல் மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. சால்வ் பண்ண என்ன வரும்னு பாருங்களேன். காரணிப்படுத்தணும். ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் -24, நடுவில் என்ன இருக்குது? 2. ஓகே, இப்போ இதை நான் 2 நம்பராக பிரிக்கணும். இந்த 2 நம்பரையும் பெருக்குனா இது வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 2 வரணும். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 6 மேலே மைனஸ் இருக்கு, ஆட் பண்ணும்போது ப்ளஸில் வருது. அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும் சரிங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட் லாஜிக். ஃப்ரண்ட்டில் நம்பர் இருக்கா, அப்போ அந்த நம்பரால் டிவைட் பண்ணிடுங்க. /3 அப்போ ஆன்சரை வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வரும் அப்படின்னா t -4/3. அடுத்து t + 1 இங்கே 2, t + 2 இந்த 3 இதோட சேர்த்து விட்டுருங்க சரிங்களா. அப்போ 3t - 4, இன்னொன்று வந்து t + 2. ஓகே, இது 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இதை எடுத்துக்கோங்களேன். இது எப்படி இருக்கு? இதையும் பெருக்கணும். 12 8 96, நடுவில் -22. 2 நம்பராக பிரிக்கணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் இந்த இது வரணும் சரிங்களா. எப்படி பிரிக்கலாம்? 16 6 96. ஓகே, மேலே ப்ளஸ்ஸு மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸில் வருது, ஆட் பண்ணும்போது நெகட்டிவில் வருது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டுலேயும் மைனஸ் போட்டு விட்றோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -22. ஃப்ரண்ட்டில் நம்பர் இருக்கா, அப்போ அதால் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ பண்ணால் என்ன வரும்? t -
3 நாங்கா 12, 4 நாங்கா 16 மைனஸ் 4/3. அடுத்து 4 ஆறு 6, ஈராறா 12 t மைனஸ் 1/2. சரிங்களா? இந்த 3 வந்து இதோட சேர்த்து விட்ருங்க. அப்போ 3t மைனஸ் 4, இன்னொன்று வந்து 2t மைனஸ் 1. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, ஹச்சிஎஃப் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹச்சிஎஃப்னா இதுலேயும் பொதுவாக என்ன இருக்குன்னு பாருங்க. இது 2. சரிங்களா? 1லேயும் 2லேயும் பொதுவாக என்ன இருக்கு, இந்த 3t மைனஸ் 4 மட்டும்தான் நமக்கு பொதுவாக இருக்கு. கரெக்டா? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 3t மைனஸ் 4 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பாருங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். த ரேஷியோ ஆஃப் 2 numbers 3:4. ஹச்சிஎஃப்னாலே கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து என்ன அப்படின்னா ரேஷியோ அப்படின்னா விகிதம் கொடுத்துட்டாங்க. அது போக ஹச்சிஎஃப் இது ரெண்டுமே நம்ம கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, எல்சிஎம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா முதல் விகிதம் இன்ட்டு ரெண்டாம் விகிதம் இன்ட்டு ஹச்சிஎஃப். ஓகே, இதே இது இன்னொரு விகிதம் கொடுத்தாங்கன்னா மூன்றாம் விகிதம் இன்ட்டு ஹச்சிஎஃப். இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ என்ன வரும்னு பாருங்களேன். 3 இன்ட்டு 4. முதல் விகிதம் 3, ரெண்டாம் விகிதம் 4, ஹச்சிஎஃப் வந்து 4. 3 நாங்க 12, 12 நாங்க 48ன்னு வரும். ஓகே, அடுத்து இதே இது நமக்கு ரேஷியோ விகிதம் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. விகிதமும் எல்சிஎம்மும் நமக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு எல்சிஎம் பை முதல் விகிதம் இன்ட்டு ரெண்டாம் விகிதம். இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நமக்கு நிறையா சம் நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து ஸோ இதோட ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிகிரி வந்து நமக்கு என்னவா இருக்குது, இங்கே 3 இருக்குது, அங்கேயும் 3 இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்பர் போட்டு ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். என்ன நம்பர் போட போகிறேன்னா எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறேன். 1 போட்டால் ஆன்சர் வந்து 2 ஆன்சர் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும். அதனால் நான் 2 போடுறேன். 2 போட்டால் என்ன வரும் அப்படின்னா 2³ ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் 2. இதுவும் கேன்சல் ஆயிரும். 2 4, 4 2 8 ப்ளஸ் 2 4. அப்போ ஆன்சரு 12ன்னு வரும். 1 போட்டால் ஏதோ ஒரு சிக்கல் வரும். அதனால நான் 2 போட்டிருக்கேன். அடுத்து திருப்பி இங்கே போட்டால் என்ன வரும், 2 இன்ட்டு 2³ மைனஸ் 5 இன்ட்டு 2 ஸ்கொயரு ப்ளஸ் 5 இன்ட்டு 2 மைனஸ் 3. இப்போ 2 4, 4 2 8, 8 2 16 மைனஸ் 2 4, 5 20 ப்ளஸ் 2 10 மைனஸ் 3. அப்போ 26 மைனஸ் 23. ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 3ன்னு வரும். அப்போ அந்த இதை சால்வ் பண்ணால் 12ன்னு வருது, இதை சால்வ் பண்ணால் 3ன்னு வருது. இப்போ இது ரெண்டுக்கு நான் ஹச்சிஎஃப் நம்பருக்கு ஹச்சிஎஃப் பார்க்கறது நமக்கு ரொம்ப ஈஸி. சரிங்களா? அப்போ ஹச்சிஎஃப் வந்து எனக்கு என்ன வரும், 3ன்னு வரும். 4 1. இதுக்கப்புறம் பொதுவாக எந்த நம்பரும் போகாது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் 3. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. எந்த இதுக்கு 3 வருதுன்னு பாருங்க. இதில் 2 சப்ஸ்டிட் பண்ணால் 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் 2 ப்ளஸ் 1. இப்போ 4 + 1 5, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3ன்னு வரும். சரிங்களா? அடுத்து இங்கே 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 2 மைனஸ் 1. அப்போ 6 மைனஸ் 1 ஆன்சரு 5. இதுவே நமக்கு கரெக்டாக இருக்குது. மற்ற ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாம். சரிங்களா? 2 ஸ்கொயர்னா 4. அப்போது மைனஸ் 28 ப்ளஸ் 7 14 மைனஸ் 7. கண்டிப்பாக நமக்கு 3 வராது. சரிங்களா? அடுத்து இங்கே 2 4, 28 மைனஸ் 14 ப்ளஸ் 7. இதுலேயும் கண்டிப்பாக நமக்கு 3 வராது. ஓகே, அப்போ எந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சம்மு வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக நிறையா தடவை நமக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டடாக நிறையா தடவை நமக்கு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த சம்மை இன்னொரு விதமாகவும் நம்ம சால்வ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா
இந்த ரெண்டு இது கொடுத்துருக்காங்களா, இதுல எது பெரிய பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு பாருங்க, எது வந்து பெரிய பாலினாமியல் அப்படின்னு பாருங்க. அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்கு, ஆனா இங்க 1 எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க 2 எக்ஸ் கியூப் இருக்கு. கரெக்டா? அப்ப இதுதான் எனக்கு பெருசு. ஓகே, நம்ம இப்போ டிவைட் பண்ண போறோம். பெருசா உள்ள போட்டுக்கோங்க. 2x cube minus 5x square plus 5x minus 3. சின்னதா வெளியில போட்டுக்கோங்க. x cube plus x square minus x plus 2. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து 10th உள்ள சம். சரிங்களா? 10th இந்த சம் அப்படியே இருக்கும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் உள்ளதை எடுத்துக்கோங்க. என்ன இருக்கு? 2x cube divided by, இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? x cube. இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 2 இருக்கா, அதை இங்கே போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2-ஐ வச்சு இது எல்லாத்தையுமே நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பண்ணால் என்ன வரும்? 2 × x cube 2x cube ப்ளஸ் 2 × x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் 2x ப்ளஸ் 2 × 2 ப்ளஸ் 4ன்னு வரும். சரிங்களா? இப்போ சைனை மாற்றுங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ். இங்கே எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மைனஸ், ப்ளஸ் இருக்கா, மைனஸ், மைனஸ் இருக்கா, ப்ளஸ், ப்ளஸ் இருக்கா, மைனஸ். அப்போ இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்கே மைனஸ் 5x ஸ்கொயரு, இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 7x ஸ்கொயர். 5 + 2 வந்து 7x. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை பார்க்கக்கூடாது, கீழே என்ன இருக்கோ அந்த குறியீடை நம்ம பார்க்கணும். ஓகே, -3 -4னா -7. ஸோ கடைசியாக இது நமக்கு இது வந்திருக்கு. இதுலேருந்து நான் எதை காமனாக எடுத்துறேன் அப்படின்னா, ஒரு -7 வெளியில் எடுத்துருங்க. சரிங்களா? ஏதாச்சும் பொதுவாக இருந்துச்சுன்னா அதை வெளியில் எடுத்து விட்டுருங்க. கொஞ்சம் சம் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக மாறிடும் நமக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரு -7 வெளியில் எடுக்கிறேன். அப்போ மைனஸ் இருக்கிற இடம் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் இருக்கிற இடம் மைனஸாக மாறும். 7 வெளியில் போயிடும், மைனஸ் இருக்கிற இடம் ப்ளஸ், 7 வெளியில் போயிடுச்சுன்னா 1. சரிங்களா? ஸோ இதோட நிப்பாட்டக்கூடாது. அடுத்து இதையும் பாருங்க, எது பெருசு? இதுதான் நமக்கு பெருசு. கரெக்டாக? அங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ அதால் டிவைட் பண்ணணும். இதை விட்டுருங்க, இது இனிமேல் தேவைப்படாது. அதை அப்படியே உள்ளே போடுங்க. எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2. சரிங்களா? ஸோ இப்போ வழக்கம் போல் இதில் ஃபஸ்ட்டு உள்ளதை எடுத்துக்கோங்க. எக்ஸ் கியூப்பு, இங்கே ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸு ஸ்கொயர். இதுவும் அடிச்சிங்கன்னா வெறும் எக்ஸ் மட்டும் நம்ம கையில் வரும். சரிங்களா? அப்போ இங்கே எக்ஸு போட்டுக்கோங்க. எக்ஸை வச்சு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் கியூப்னு வரும். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகே, ஓகே. இப்போ சைனை மாற்றுங்க. மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகே, இப்போ மாற்றினா இது எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 2x ஸ்கொயரு மைனஸ் 2x ப்ளஸ் 2. ஓகே, இப்போ இதுலேருந்து எதை காமனாக எடுத்துக்கலாம்? ஒரு 2-ஐ காமனாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே டேர்ம் தான். திருப்பி இந்த 2-ஐ விட்டுடலாம். இதை வந்து அப்படி இங்கே போடுங்க. எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. இங்கே வந்து ஒரு 1 டைம் போடலாம். போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டுமே ஒரே டேர்ம்னா அப்போ ஆன்சரு 0ன்னு வந்துடும். சரிங்களா? எந்த இடத்துல 0 வருதோ அங்கே எதால் டிவைட் பண்ணுறோன்னு பாருங்கள். அதுதான் என்னோட HCF. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. சரிங்களா? ஒரு 3 ஸ்டெப்பு வரும். மேபி இது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதை போட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்பர் போட்டு பாருங்கள். சரிங்களா? எல்சிஎம் HCF-ஐ பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே 2 போட்டு பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 2. 1 எடுக்க வேண்டாம், 0 எடுக்க வேண்டாம். சரிங்களா? ஸ்டார்டிங்கே 2 போட்டு பாருங்கள், மேக்ஸிமம் நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அதனால் இங்கே நான் எக்ஸ் ஈக்குவலாக 2 போட்டு விட்ருக்கேன். ஓகே, இந்த மாடல் சம் கொஞ்சம் முக்கியமானது. இந்த நம்பர் போடுறது எப்போ அப்ளை பண்ணுங்க அப்படின்னா, கியூபு வந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? கியூபு 4 அதுக்கு மேலே போனால் மட்டும் எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. ஸ்கொயரு அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா எப்போவும் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணுங்க. அதாவது ஸ்கொயர் அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, இது வந்து பவர் 2 தான் இருக்குது. அப்போ இதை வந்து ஒரிஜினல் மாடலே சால்வ் பண்ணுங்கள்.
அதுக்கே ஆன்சர் வேகமாக வந்துடும். நம்பர் எப்போ போடுங்க அப்படின்னா கியூபு 4 வரும்போது போட்டு பாருங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்க. இதில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். இரு பகா எண்களின் பெருக்கல் பலன் 119 எனில் அதன் மீப்போமா. சரிங்களா, ப்ராடக்ட் ஆஃப் டூ கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெங்கெல்லாம் கோப்ரைம் சார் பகா எண்கள் அப்படின்னு வார்த்தை வருதோ அந்த இடத்துலலாம் எனக்கு HCF வந்து என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். சரிங்களா, இது கொஞ்சம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 2 சார் பகா எண்கள் இருக்கு அப்படின்னா HCF பார்த்தா ஆன்சரு 1. சரிங்களா, இரு பகா எண்களின் பெருக்கல் பலன் எக்ஸ் ஒய்ன்னு நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த 2 நம்பரையும் பெருக்கினா நமக்கு என்ன வருதா 119ன்னு வருது. சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 7 11 எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இது ரெண்டும் எனக்கு சார் பகா எண்கள். ஏன் அப்படின்னா ரெண்டுக்கு HCF பார்த்தா ஆன்சரு 1ன்னு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 119. HCF வந்து 1. என்ன கேட்குறாங்க அப்படின்னா எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ HCF LCM 2 நம்பர் இதை ரிலேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா என்னோட எல்சிஎம்மையும் HCFையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ் இன்ட்டு ஒய் எவ்வளவு 119. எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். HCF வந்து 1. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 119. சரிங்களா, பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஒரு சில பாயிண்ட் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் பகா எண்கள் அப்படின்னு வார்த்தை வந்துச்சுன்னா, அதாவது 2 நம்பர் எக்ஸ் கமா ஒய் சார் பகா எண்கள் அப்படின்னா HCFக்கு வந்து ஆன்சர் வந்து 1. சரிங்களா, எல்சிஎம் என்று அந்த இரு எண்களின் பெருக்குத்தொகை. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நம்பர் இருக்கு, அது சார் பகா எண்கள் அப்படின்னா HCF வந்து 1. எல்சிஎம் வந்து அந்த 2 நம்பரையும் பெருக்கிறது தான் நமக்கு எல்சிஎம்மா வரும். இது வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து இப்போ இங்கே பாருங்களேன், 45 வெளியில் வந்து 60, இங்கே x⁴ மைனஸ் எக்ஸ் கியூபு, இங்கே x⁴ மைனஸ் 3x³ ப்ளஸ் 2x². இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். என்ன இருக்கு 45 x⁴ மைனஸ் x³. சரிங்களா, இப்போ இந்த 2ல இருந்து நான் எதை எடுக்கலாம் அப்படின்னா பவர் எது சின்னதாக இருக்கோ அதை அப்படியே வெளியில் எடுத்துருங்க. அப்போ 45 இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3 தான் சிறுசா, அதை அப்படியே வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்தால் என்ன வரும், மொத்தம் 4, அதில் 3 இதை நான் வெளியில் எடுத்துட்டேன். அப்போ மீதி என்ன இருக்கும் 1 மட்டும் இருக்கும். x⁴ மைனஸ் x⁴ தான் இருக்குது, அதை ஃபுல்லத்தையும் நான் வெளியில் தூக்கி உட்கார வச்சுட்டேன். அப்போ மீதி 1 மட்டும் இருக்கும். சரிங்களா, அடுத்து இங்கே என்ன இருக்குது 60 x⁴ மைனஸ் 3x³ ப்ளஸ் 2x². இதுலேருந்து எதை காமன் எடுக்கலாம் 4 3 2. அப்போ 2 தான் சின்னது, அதை வெளியில் எடுத்துருங்க. 60x². வெளியில் எடுத்தால் என்ன வரும், மொத்தம் 4, 2 வெளியில் போயிடுச்சுன்னா மீதி ஒரு 2 இருக்கும். மைனஸ் மொத்தம் 3, 2 போயிடுச்சுன்னா 1 இருக்கும். ப்ளஸ் 2ன்னு வரும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, எனக்கு எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இங்கே 180 x³ எல்லாத்துலேயும் x³ இருக்குது. பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து வேறு இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ இதை ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள். காரணிப்படுத்த போகிறேன். பெருக்குனா இங்கே நம்பர் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதையும் பெருக்குங்க. 4 2 2 மைனஸ் 3. அப்போ 2 நம்பராக பிரிக்கணும். அந்த 2 நம்பரையும் பெருக்குனா இது வரணும், அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு இது வரணும். அப்போ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2ஐ எப்படி தான் பிரிக்கணும் அப்படின்னா 1 2
2 2 இதை தவிர்த்து நமக்கு வேறு பாசிபிள் கிடையாது சரிங்களா. பெருக்கும் போது பாசிட்டிவ் வருது, ஆட் பண்ணும் போது நெகட்டிவ் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுலேயுமே மைனஸ் போட்டுருங்க, அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா. அப்போ 60 எக்ஸ் ஸ்கொயரு இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 சரிங்களா. ஃப்ரண்ட்டில் நம்பர் எதுவுமே இல்லைன்னா அந்த நம்பரை மட்டும் அப்படியே இங்கே எழுதி விட்டுருங்க ஓகேவா. இப்போ ஏன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், அது வந்து இந்த இது எடுத்துக்கிறேன் 45 எக்ஸ் கியூபு எக்ஸ் மைனஸ் 1. பின்னு ஒன்று இருக்குது, அது வந்து என்ன இருக்குது 60 எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. லீஸ்ட்டு அப்போ பவரில் ஹையஸ்ட்டு பார்க்கணும். பவரில் ஹையஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸி கியூப். அப்போ 1 வந்து எக்ஸி கியூப்னு வரும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்பருக்கு பார்க்கலாம். 45, 60 15 வாய்ப்பாடு போட்டால் 3 இங்கே 4ன்னு வரும். இதுக்கப்புறம் பொதுவாக எதுவுமே போகாது, அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 15 நாங்க 60, 60 3 180. அப்போ இந்த 120 நமக்கு வராது, இது வராது, இது வராது. ஒன்று இது வரலாம் அல்லது இது வரலாம் சரிங்களா. ஸோ ரெண்டுலேயும் எக்ஸு எக்ஸ்ன்னு இருக்கு, பவரில் வந்து ஹையஸ்ட்டு போடணும். ஏன் அப்படின்னா எல்சிஎம். எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட்டு, அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து என்ன வரும் அப்படின்னா ஹையஸ்ட்டு. இது எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா பவரை செக் பண்ணும்போது மட்டும் அப்ளை பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் இது ரெண்டும் பொதுவாக இருக்கா, பவர் ரெண்டுக்குமே 1ன்னு தான் இருக்குது. அப்போ அதை அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் 1 ரிமைனிங் உள்ளதையும் எழுதிருங்க, எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும் சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 180 எக்ஸ் கியூபு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 சரிங்களா. எல்சிஎம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பருக்கு பார்த்துக்கிறேன், இங்கே பவர் இருக்குது சரிங்களா, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப்னு இருக்குது. எக்ஸு போட்டுட்டு லீஸ்ட்டு, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு ஹையஸ்ட்டு சரிங்களா. ரெண்டுலேயும் பொதுவாக எது இருக்குன்னு பார்க்குறேன், எக்ஸ் மைனஸ் 1 தான் இருக்குது, அதை எழுதிட்டேன். ரிமைனிங் என்ன இருந்தாலும் அதை அப்படியே எழுதி விட்டுருணும், அதுதான் நமக்கு எல்சிஎம். இதே இதுக்கு ஹச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும்னு பார்ப்போமே. ஹச்சிஎஃப் நம்பருக்கு பார்க்கும்போது என்ன வருது, ஃபஸ்ட்டு ரெண்டையும் பொதுவாக எந்த நம்பர் வகுக்கு, 15 மட்டும்தான் வகுக்குது சரிங்களா. அப்போ 15 எக்ஸு. ஹச்சிஎஃப்னா ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டு லீஸ்ட்டு. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ லீஸ்ட்டு தான் எடுக்கணும், எக்ஸு ஸ்கொயர் சரிங்களா. அடுத்து ரெண்டுலேயும் எது இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும் சரிங்களா. ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1. பவரில் லீஸ்ட் எழுதணும், இங்கே பவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 1 1 தான் இருக்குது, அப்போ எக்ஸ் மைனஸ் 1. இதை வந்து நம்ம தொடக்கூடாது ஹச்சிஎஃப்ல. எல்சிஎம்ல எல்லாத்தையும் எழுதி விட்டுரும் சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மாதிரி நிறையா சம் நம்ம பார்ப்போம் ஓகேவா. அடுத்த சம் பாருங்களேன். 6715 இருந்து ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய எண் 12, 18, 21 மற்றும் 30 ஆகியவற்றால் மீதியின்றி வகுப்படுகிறது எனில் அந்த மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு எல்சிஎம் பாருங்கள். இதுலேருந்து 6715 ஒரு மிகப்பெரிய நம்பரை நான் மைனஸ் பண்ண போகிறேன். பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா. அந்த ஆன்சர் வந்து இதில் இருக்கிற எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க சரிங்களா. அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் பாருங்கள். 12, 18, 21, 30 மூணாம் வாய்ப்பாடு போடலாமா. மூணாம் வாய்ப்பாடு போட்டால் 4 3 12, 6 3 18, 7 இங்கே 5 3 30ன்னு வரும் சரிங்களா. அடுத்து ரெண்டாம் வாய்ப்பாடு போடுங்க. ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டால் 2 4 2 6, இது அப்படியே வரும் 5. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவுமே போகாது கரெக்டாக. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் நமக்கு எல்சிஎம். 3 × 2 × 2 × 3 × 7 × 5 சரிங்களா. அப்போ என்ன வரும்னு பாருங்கள், 2 10 ஓகே. 2 6, 6 42, 42 × 3 என்ன வரும், 2 3 6, 4 3 12, 126. அப்போ 126 × 10, அப்போ ஆன்சரு 1260ன்னு வரும் சரிங்களா. 1260. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்குற இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, கழிக்கன்னு கேட்குறாங்களா. அப்போ நமக்கு தேவையான எண் வந்து என்ன அப்படின்னா
கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் இதை வந்து ஆட் பண்ணும் போது எனக்கு இந்த இது கிடைக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா. அதாவது 6715 சரிங்களா. கொடுத்துருக்குற ஆப்ஷனை ஒவ்வொரு ஆப்ஷனையும் ஆட் பண்ணுங்கள். இங்கே கழிக்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எடுங்க. இப்போ இதோட 1260 ஆட் பண்ணணும், இதோட 1260 ஆட் பண்ணணும், இதோட 1260, இதோட 1260. அப்படி பண்ணும்போது எந்த இதுக்கு இந்த ஆப்ஷன் இந்த ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஓகே, 6715 வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். அப்போது இதில் ஆட் பண்ண என்ன வரும், லாஸ்ட் டிஜிட் வந்து 4ன்னு முடியும். ஆனால் நமக்கு எதில் முடியணும், 5ல் முடியணும். அப்போ இது வராது. அடுத்து இங்கே பண்ணால் 1260. ஓகே, 5 11 மிச்சம் 1 5 7 6 6715 கரெக்டாக வந்துருச்சா. அப்போ பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இது வந்து நமக்கு வராது, அதே மாதிரி இதுவும் எனக்கு வராது. ஓகேவா, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஓகேவா, இதை வந்து பேஸ் பண்ணி ஒரு சில சம் நம்ம பார்ப்போம். அது அடுத்தடுத்த இதில் இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து போனால் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா தேவையான எண் வந்து என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண் மைனஸ் எல்சிஎம் சரிங்களா. இது ஒரு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க நம்பர் என்ன, 6715 மைனஸ் எல்சிஎம் வந்து 1260, ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. 5 இங்கே வந்து 6ன்னு மாறும், இங்கே 11 6 போயிடுச்சுன்னா 5, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 5455. பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஒன்று இந்த மாதிரி செக் பண்ணால் அல்லது இந்த மாதிரி ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட கொஞ்சம் நிற்கட்டும். ரிமைனிங் உள்ள சம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்த நிறையா சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட் தான், எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.